Welcome to Joe's Max Gallery 12th Standard Business Max Exercise 1.2 Sum number 1ல third subdivision பார்க்க போகிறோம். Solve by Cramer's rule அப்படின்னு சொல்லி ஒரு 3 equations கொடுத்துருக்காங்க. ஸோ Cramer's ruleல சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் x equal to delta x by delta, y equal to delta y by delta, z equal to delta z by delta. இதுதான் ஃபார்முலா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா ஜெட் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி காப்பி பண்ணியாச்சுன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ டெல்டா வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸில் உள்ள கோஎஃபிஷியன்ட் எல்லாம் காப்பி பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இங்கே 2 1 -1 2 1 -1 1 1 1 1x 1y 1z னா 1 1 1 எழுதிக்கலாம். 1x means 1 minus 2y means minus 2 minus 3z means minus 3. இப்போ இதில் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கலாம். xyz தான் அந்த வேரியபிள். xyz equal to the constant numbers 3 1 and 4. ஸோ இதுக்கு ஏன்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே b இங்கே xன்னு எழுதிக்கலாம். இங்கே b நேம் கொடுத்துக்கலாம். இது நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா வேல்யூ ஃபைன் பண்ணணும். டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் a வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லும்போது வெர்டிக்கல் லைனுக்குள்ளே ஏல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எழுதி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ 2 1 -1 1 1 1 1 -2 and -3. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிறது 1 1 -2 3. அதை இங்கே வெர்டிக்கல் லைனுக்குள்ளே காப்பி பண்ணிக்கலாம். 1 1 -2 and -3. செகண்ட் எலிமெண்ட் எழுதும் போது எப்போவுமே ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். ஸோ -1 இன்ட்டு ஸோ இந்த 1ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 1 1 1 -3 1 1 1 -3. தென் தேர்ட் எலிமெண்ட்டில் -1 தான் இருக்குது. ஸோ -1 சைனோட சேர்த்து அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ -1ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது 1 1 1 -2 ரிமைனிங் இருக்குது. 1 1 1 -2. ஸோ இதை டிட்டர்மினன்ட் பண்ணலாம். 2 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1 3s are 3 -3. இப்படி மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் போட்டு தான் அதர் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 1 2s are 2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -2. தென் -1 போட்டு 1 3s are 3 this one -3 minus 1 1s are 1. தென் மைனஸ் சிம்பிளோட அந்த 1ஐ சேர்த்து எழுதிக்கலாம். 1 2s are 2 டயக்னல் மல்டிபிள் பண்ணும்போது -2 அதர் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது 1 1s are +1 ஆல்ரெடி எழுதக்கூடிய மைனஸ் இருக்குது. ஸோ -1 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு சேஞ்ச் ஆகிடும். -1 -3 -1 வேல்யூ -4 -1 -2 -1 வேல்யூ -3. ஸோ இங்கே 2 இன்ட்டு -3 -2 மீன்ஸ் -1 -1 இன்ட்டு இல்லைனா இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 1 4s are 4 ஆன்சர் இருக்கும். ஓகேவா? தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 1 3s are 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது -1 2s are 2 4 + 3 is 7. ஸோ 7 - 2 is 5. ஸோ டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு 5ன்னு ஆன்சர் கிடைக்குது. தென் இப்போ டெல்டா வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தென் டெல்டா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த கிவன் மேட்ரிக்ஸில் எக்ஸோட வேரியபிள் எல்லாம் கோஎஃபிஷியன்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிளேஸில் இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை காப்பி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாகவே 3 1 4 எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் சேஞ்ச் டு 3 1 and 4. செகண்ட் காலம் வேல்யூ 1 1 -2 1 1 -2 ஸ்டேபிளாக இருக்கும். தேர்ட் காலம் -1 1 -3 -1 1 -3. ஸோ இப்போ இதை டிட்டர்மினன்ட் பண்ணிக்கலாம். சேம் வே தான். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேபிளாக இருக்கும். 3ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 1 1 -2 -3 1 1 -2 -3. செகண்ட் எலிமெண்ட் எழுதும்போது மைனஸ் போட்டு காப்பி எழுதிக்கணும். -1 இன்ட்டு 1ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது 1 1 4 -3 ரிமைனிங் இருக்குது. 4 -3. தேர்ட் எலிமெண்ட் எழுதும்போது அந்த சைனோட சேர்த்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 1 1 4 -2 1 1 4 -2. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 3 இன்ட்டு
1 3s are 3. இங்க மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால we can write minus 3 minus 1 2s are 2. This one also is in minus. So minus into minus 2. Then minus 1 into 1 3s are 3 minus 1 4s are 4. Then minus 1 into 1 2s are 2 minus 1 4s are 4. இதை இன்னும் simplify பண்ணலாம். minus minus இங்க plus change ஆயிடும். So plus 2 minus 1 into minus 3 minus 4 is minus 7 minus 1 into minus 2 minus 4 is minus 6. So இங்க 2 minus 3 means minus 1. 1 into minus 3 minus 3. Then minus minus plus change ஆயிடும். 1 7s are 7. Minus minus plus change ஆயிடும். 1 6 are 6. So answer 6 minus 3 is 3. 7 plus 3 is 10. So 10 is our delta x value. Then delta y value find பண்ணிக்கலாம். Delta y valueக்கு the given matrixல y ஓட coefficient எல்லாம் change பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல 314 காப்பி பண்ணிக்கணும். So first column third column change ஆகாது. second column மட்டும் change பண்ணி எழுதிக்கலாம். So 2 1 1 2 1 2 1 1 second columnல அந்த constant copy பண்ணும்போது 3 1 4 third column change ஆகாது minus 1 1 and minus 3. So இந்த வேல்யூவை determinant பண்ணும்போது delta y value கிடைக்கும். So determinant பண்ணும்போது first அந்த 2 அப்படியே ஸ்டேபிளா காப்பி பண்ணிக்கலாம். 2 ஓட row and column remove பண்ணும்போது value 1 1 4 minus 3 remaining இருக்கு 4 minus 3. செகண்ட் எலிமெண்ட் எழுதும்போது மைனஸ் போட்டு இந்த சைனோட சேஞ்ச் எழுதிக்கணும். இங்கே ப்ளஸ் 3 தான் இருக்குது. ஸோ 3யோட ரோ காலம் சேஞ்ச் ரிமூவ் பண்ணும்போது 1 1 1 minus 3 1 minus 3. தென் தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது 1 1 1 minus 4 1 1 1 4. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸில் மெயின் டயகனல் மல்டிபிள் பண்ணும்போது 1 3s are minus 3 minus 1 4s are 4 minus 3 into main diagonal 1 3s are 3 minus 3 இங்க minus இருக்கிறதுனால minus 3 1 1s are 1 plus 1 minus 1 into 1 4s are 4 minus 1 1s are 1. இப்போ இன்னும் simplify பண்ணலாம். minus 3 minus 4 means minus 7 minus 3 into minus 3 minus 1 means minus 4. ஆட் பண்ணிக்கலாம். சேம் சைனாக இருக்கும்போது நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு சைன் அப்படி காப்பி பண்ணிக்கணும். This is minus 1 into 4 minus 1 is 3. இப்போ இங்க மல்டிபிள் பண்ணலாம். minus 2 7s are 14 minus into minus plus 3 4s are 12 minus 1 3s are 3. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 14 minus 14 plus 12 is minus 2 minus 2 minus 3 is minus 5. So delta y value equal to minus 5. Then delta z value find பண்ணணும். z value x and y ஓட variables அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். 2 1 1 1 1 1 minus 2 டைரக்டா காப்பி பண்ணிக்கலாம். 2 1 1 1 1 minus 2 ஃபைனலா இருக்கிற z ஓட காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல கான்ஸ்டன்ட் வேல்யூஸை காப்பி பண்ணிக்க போறேன். So 3 1 4 தேர்ட் காலம்ல காப்பி பண்ணிக்கலாம். This is 3 1 and 4. So இத டிட்டர்மினன்ட் பண்ணும்போது first value 2 இருக்கு. 2 ஓட row and column remove பண்ணும்போது remaining 1 1 minus 2 4. Then second element எழுதும்போது minus sign போட்டுக்கணும். minus 1 into 1 ஓட row column remove பண்ணோம்னா 1 1 1 4. Then third placeல 3 value இருக்கு. 3 ஓட row and column remove பண்ணும்போது 1 1 1 minus 2. So இப்போ இதை simplify பண்ணிக்கலாம். 1 4s are 4. main diagonal multiple பண்ணும்போது 4 minus 1 2s are 2. இங்க ஒரு minus இருக்கு. So minus 2 minus 1 into 1 4s are 4 minus 1 1s are 1 plus 3 into 1 2s are 2. இங்க minus sign இருக்கு. So minus 2 minus 1 1s are 1. So இன்னும் இதை simplify பண்ணிக்கலாம். 2 into 4 minus into minus plus 2 minus 1 into 4 minus 1 is 3 plus 3 into minus 2 minus 1 same sign இருக்கு. So just add பண்ணி எழுதிக்கலாம். minus symbol போட்டு 2 plus 1 3 add பண்ணியாச்சு.
So answer 4 plus 2, 6. 2 6 are 12. Minus 1 3s are 3. Plus in into minus minus. 3 3s are 9. So 9 plus 3 is 12. So 12 minus 12 is 0. So delta z value 0 ன்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபார்முலால காப்பி பண்ணிக்கலாம். x equal to ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்னா 10. ஸோ 10 பை டெல்டா வேல்யூ 5 டிவைட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் 2 5s are 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. Next one, y equal to delta y by delta. Our delta y value is minus 5. Delta value is 5. Cancel பண்ணும்போது 1 negative symbol இருக்கிறதுனால minus 1. So y equal to minus 1. Then z equal to delta z by delta. Our delta z value 0. 0 by 5 is 0. So z equal to 0. Finally, our solution set. Solution set is xyz 2 minus 1 and 0. எப்போவுமே xyz ஆர்டரில் தான் எழுதணும். This is our answer.